டாடா சூப்பராக நம்மளுடைய ஈஸ்டர் எக் ரெடி ஆயிடுச்சு. இது எக் ஹாப்பி ஈஸ்டர். இது ஒரு வகையான ஹெர்பு, இங்கிலீஷ் ஹெர்பு. ஆமாம் ஆரிகானோ. எங்கெல்லாம் நல்ல மாடு, ஒரு மாடே 10 லிட்டர்னு நம்ம பால் கறக்கும் கேட்டிங்களா. லாம்ப் வாங்கி சாப்பிடுங்க. இது சீசன், லாம்புடைய சீசன். இப்போ ஷாப்பு மினி எக்ஸ் எல்லாம் கோல்டு எக்ஸாக மாற்றணும். நடத்து பிடிச்சேன். அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கேன் மக்களே. எனக்கு சூப்பரான நாள், அட்டிபடியான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மக்களே, நம்மளுக்கு வந்து லண்ட் சீசன்லாம் சூப்பராக தவக்காலம் சூப்பராக முடிஞ்சது. இப்போ வந்து ஈஸ்டர் தொடங்குது, புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு நான் ஈஸ்டர் தொடங்குனால எல்லா குதூகலம் தான். எல்லாம் என்ன பழையன கழுதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி தான் ஈஸ்டர் வந்து இந்த தடவை அடிப்பொலி ஈஸ்டர் கேட்டிங்களா. நான் ஈஸ்டர் ஈவில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக போய் ஈஸ்டருக்கான ஷாப்பிங், இறைச்சி வாங்கணும், அதுக்கான காய்கறிகள் வாங்கணும், எல்லாம் வாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த ஷாப்பு கிடையாது, என்னது சூப்பர் மார்க்கெட் கிடையாது, எல்லாமே வந்து ஃபார்ம், அதாவது உழவர் சந்தையில் உழவர்கள் அவங்களுடைய சொந்த நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணி அவங்க விற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கடையெல்லாம் வந்திருக்கேன் மக்களே. இன்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏன் மக்களே, இதுலதான் பால் பிடிச்சிட்டு போவாங்க போல. என்ன இந்த கடை இது வந்து இந்த இல்ல அந்த வேணக்காமி எவ்வளவு பெரிய பால் டேங்க் வருது பாருங்க. இல்ல, ஆமா, ஃப்ரெஷ் மில்க் வந்து இங்க இப்ப வந்து நம்ம நின்னுட்டு இருக்கிறது ஒரு பால் பண்ணையில. வண்டி பாருங்க, எவ்வளவு பெரிய வண்டி பாருங்க. பாருங்க, நம்ம நின்னுட்டு இருக்கிறதே ஃபார்ம் ஷாப்ல. இது வந்து வாட்ஃபோர்ட்ல தான் இருக்குது. வாட்ஃபோர்ட்ல இருந்து ஒரு 5 வாட்ஃபோர்ட்ல இருக்க மக்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட டிரைவ் கிடையாது கேட்டிங்களா. இங்க வந்து ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கும். பட் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலா அங்க ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கும். மீட் இருக்கா? மீட் வந்து ஃப்ரோசன் தான் இருக்குது இங்கே. பட் நம்ம மீட் அந்த கடையில் போய் வாங்கலாம். சூப்பராக இருக்குல்ல. சின்ன கடை எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே உங்கள் ஃபார்மில் விளைஞ்சது. ப்ரீமியம் பொட்டேட்டோஸ், இதெல்லாம் இவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ். ஆப்பிள் ஜூஸ் பாரு. நாட் ஃபார் சேல்னே போட்டிருக்கு. பால் கேன் பாரு. அதெல்லாம் நாட் ஃபார் சேல், சும்மா வச்சுருக்குறாங்க. சும்மா தான் அழகு பாரு. எப்படின்னா, நான் இப்போ ஜூஸ் வாங்க போகிறேன். இது வந்து இங்கே உள்ள லோக்கல், இங்கே உள்ள பக்கத்தில் ஆப்பிள் மரம் இருக்குது, அதில் விளையிற இதிலேருந்து எடுக்கக்கூடிய, ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஜூஸ். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் வந்து அது ரா மில்க் வாங்க வந்தேன். பாஸ்டரைஸ்ட் இல்லாமல் ரா மில்காக கிடைக்கல, அது வாங்க வந்தேன். அது இல்லை. இப்போ வந்து அக்கா வந்து நல்ல சூப்பரான ஆப்பிள் ஜூஸ், ஓகே, டிக்கிள்டு பிங்க் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் ரா மில்க் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் ரா மில்க் வாங்குறது இப்போ வந்து மினிஸ்ட்ரி வந்து லீவுனால சூப்பராக இருக்குல்ல. ஒரு லிட்டருக்கு 1.5 பவுண்டு, நாட் டு பேட். அந்த இதில் போய் நம்மளே போய் எடுத்துக்கணும், அதில் காசை போட்டுக்கிட்டு. ஓகே, சூப்பராக இருக்கு. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். மாடுகளை பார்ப்போம். மாடுகள் இதுதான் மாட்டு பண்ணை, ப்ராப்பரான மாட்டு பண்ணை. எப்படி இருக்கு பாருங்க. மாட்டு சாணமா இது? ஆமாம், மாட்டு சாணம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் எரிபொருளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடு வந்து மேயதுக்கான விளைநிலங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம மாடுகளை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. பக்கத்தில் இங்கே இருக்க என்ன, ஒவ்வொரு மாட்டுக்கும் மடியை பாருங்க. இங்கெல்லாம் நல்ல மாடு, ஒரு மாடே 10 லிட்டர்னு நம்ம பால் கறக்கும் கேட்டிங்களா. அந்த மாட்டோட மடியை பாருங்க, எவ்வளோ நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடு இதெல்லாம் கேட்டிங்களா. செம்மையாக பால் கொடுக்கும். பக்கத்தில் போதீங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பயங்கர சாண வாடை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாடை சாண வாடை.
ஓ இங்க ஃபுட் சாப்பிடுது இங்க இங்க சைடுல தட்ட முடியும். அதாவது இங்கிலாந்து நாடுகள் என்ன இங்க பாரு என்ன ஃபுட் பாரு பாத்தியா? அது சும்மா போட்டு நக்கிக்கிட்டு இருக்குது பாருங்க. அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்கும் போல. ஆமா ஆமா. ஃபார்மனா இதுதான் பாத்தீங்களா? ஃபார்மர்ஸ் நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு இங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்குல்ல? இது வேற வகையான மாடுகள். கண்ணுக்குட்டி. ஏ அழகா வருது. ஹலோ ஹலோ கண்ணுக்குட்டி. வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்கலாம். எங்கள் ஐயா வளர்த்தாரு கொஞ்ச நாள் கண்ணுக்குட்டி. செம்மையாக இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? இப்போ எல்லாத்துக்கும் வந்து சீல்லாம் போட்டு விட்ருக்குறாங்க பாருங்கள் காலத்துலலாம். அதனால அதுக்கு தடுப்பூசி பூசிகள் போடுறது இதோட ஐடி ஐடி ஐடி. ஓ புல்ல அப்படி வெளியே வச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம். வெளியே அப்படியே சாப்பிட்டுக்கிறது. அது கழுத்தை விட்டு அப்படி சாப்பிட்டுக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மாடு. ஓகே இதுங்க வந்து ஒரு 10-100 மாடுகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கூடுதலாக தான் இருக்கும். அப்படி தானே? ஆமாம் ஆமாம். எல்லாமே பால் கறக்கக்கூடிய மாடுகள் தான் இது. இப்போ நாங்கள் வந்து இனி இறச்சி வாங்க போகிறோம். ஹெட்ஜென்ட்டுக்கு இறச்சி வாங்க போகிறோம். இன்னொரு ஃபார்ம் ஹவுஸுக்கு இறச்சி வாங்க போகிறோம். கேட்டிங்களா? ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்திருக்கிறோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் போய் எடுக்குது. இல்லை ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ மனோகரமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. காணு கடம்பெல்லாம் பச்சை. இங்கே உள்ள மாடு ஆடெல்லாமே பயங்கர லக்கி. என்ன எதுவுமே இவங்களுக்கு கொண்டு போட வேண்டாம். அந்த பச்சையை வளர்த்து விட்டா போதும். இந்த ஃபார்மில் வந்து நிறைய லாம்பு இருக்குது. இங்கே வந்து லாம்பு இருக்குது, ஆடு இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி பீஃப் சாப்பிடல, ஆடு தான் சாப்பிட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு வந்து லாம்பு தான் வந்து பாப்புலர். இப்போ சீசனே லாம்பு தான். நீங்கள் ஈஸ்டர் கொண்டாடாட்டா கூட இல்லை லாம்பு வாங்கி சாப்பிடுங்க. சீசன் லாம்புடைய சீசன் இப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார் குட்டி ஆடு. குட்டி ஆட்டுக்கு இந்த குழந்தைக்கு ஊட்டுறாப்படி குட்டியில் வச்சு பால் கொடுப்போம். இங்கே பாருங்க புல்லு கட்டுக்கெல்லாம் இருக்குது பாருங்க. இது இப்படி தான் புல்லை வந்து கட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டுக்கு போடுறது. ஓகே எப்படி கட்டி வச்சுருக்குறாங்கல்ல? இதெல்லாம் மிஷின் கட்டு தான். இது கை கட்டு கிடையாது, மிஷின் கட்டு. ஒரு 500 ஏக்கர் வாங்கி போடுவோமா? ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டா இப்படி ஃபார்ம் ஹவுஸுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம் ஆமாம் ஃபார்ம் ஹவுஸில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து வாங்கி இதில் போட்டு இதுலேருந்து இந்த இந்த ஃபார்ம் வச்சிருக்கோட வீடை காணிக்கிறேன். மேலே போய் நம்ம இறச்சி வாங்கலாம். இல்லை சாதாரண வீடுகளே 1 ஏக்கர் லேண்டோட எல்லாம் கிடைக்கும். இல்லை கிடைக்கும், நல்லா கிடைக்கும். நல்ல விலையாக இருக்கும். நல்ல விலை தான் இதுக்கெல்லாம். அதே போல் கவர்மெண்ட்டு இங்கே ஃபார்மெல்லாம் வைக்கணும்னு நிறைய சப்சிடிலாம் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே மாடு எப்படி சாப்பிடுது பாரு, அமோகமாக சாப்பிடுது. மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. லஞ்ச் அங்கே பாரு என்ன திருப்தியாக சாப்பிடுது பாரு. என்ன அமைதியாக திருப்தியாக சாப்பிடுது. பார்க்கவே ஆனந்தமாக இருக்கு. இல்லை ஒருத்தர் சாப்பிடும்போது அதை பார்த்தா நம்ம அது வயிறார சாப்பிடும்போது அங்கே பாரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டு தெரியுமா? இந்த நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆஹா செமையாக இருக்குல்ல? ஃபார்ம் ஷாப்பு இதுதான் நாங்கள் வந்த ஷாப்பு. கண்ட்ரி லிவிங் மேகசின். ஓகே சின்ன பீஸாக இருக்குது. சின்ன பீஸாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அந்த போனோட கொடுப்பாருன்னு நினச்சேன். அதை எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அவர் அப்படியே கட் பண்ணிட்டாரு. அது போட்டு 2.5 hours. Okay, I'll take that. வாங்கிட்டோம் லேம்பு. வாங்க காணிக்கவா இதை பாருங்க. வாங்கியாச்சு. இது 40 பவுண்டு. 46 பவுண்டுனா 5000 ரூபாய்க்கு இறச்சி. கட்டிங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா லேம்பு? ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே மீட்டாக தான் இருக்கும். இது 2:30 மணிக்கூர் நீங்கள் அவனுக்குள்ள வைக்கணுனாரு. ஒரு 4 மணிக்கூராக தான் அவனுக்குள்ள வைக்க வேண்டியது. ஸ்லோ குக்கிங்காக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே அடிப்பொலியாக இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருக்கு வீடை பாருங்கள். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் நம்ம. இதை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு நான் வீட்டில் போய் காணிக்கிறேன். ஓகே ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து 3.5 மணிக்கூர் 3 to 4 hours நம்ம வந்து அவனில் வைக்கணும். ஓகே ஸ்லோ குக்கிங்கில் தான் வேக போகுது. அது உங்களுக்கு காணிக்கிறேன். வாங்க 3.5 கிலோ லாம்பு வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். எனக்கே கை கிட்டுக்கிட்டு நாட்டுக்குது. இப்போ இதை வாங்கினதும் கேட்டிங்களா? இனி இதை வந்து பார்த்தாங்க அங்கே நல்லா ஃப்ரெஷ். ஓகே எல்லாம் நிறைய ஆட்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே ஆடு பால் குடிக்குது பாரு. ஆடு பால் குடிக்குது பாரு. ஓ ஸோ க்யூட். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க.
இது பாருங்க ஆப்பிள் ஜூஸ். ஒரிஜினல் ப்ரெஸ்டு அப்படி பழத்தை ப்ரெஸ் பண்ணி அப்படி பண்ணது நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஒரு புளிப்பு இருக்கும், பட் பயங்கரமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். கேட்டிங்களா, சாதாரண ஜூஸ் குடிக்கிற மாதிரி இல்லை, பயங்கர எனர்ஜி கிடைக்கும். அது grown and pressed in Cambridge. Okay, let's go. அப்படி டெஸ்கோவில் போய் ஈஸ்டருக்கு தேவையான மற்ற ஜாமானங்கள்லாம் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈஸ்டர் ஷாப்பிங் பயங்கர பிஸியாக இருக்குது. ஆட்கள் அப்படியே அள்ளிட்டு போகிறாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி இது எடுக்கலாமா அது வாங்கலாமா? வைன் டொமேட்டோ எடுத்துக்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிப்படையாக நல்லா சூப்பராக ஃபார்ம் ஷாப்பில் போய் அதாவது உழவர் சந்தையில் போய் நல்லா சூப்பராக இது வாங்கிட்டு வந்தாச்சுது, ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுது. இன்றைக்கி இப்போ வந்து ஈஸ்டருக்கு முந்தின நாள் ஹோலி சாட்டர்டே. ஓகே, இன்றைக்கி வந்து ப்ரிப்ரேஷன். இப்போ நமக்கு ஈஸ்டர்னால ஈஸ்டர் எக்கு கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஊரில் வந்து பெருசாக இதெல்லாம் ஈஸ்டர் எக் பண்ண மாட்டாங்க, இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ஈஸ்டர் எக் இல்லாத வீட இருக்காது. ஓகே, கடையில் ஈஸ்டர் எக் வாங்குறது எவ்வளோ கூட்டம் என்ன இல்லை. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுது. இன்னைக்கு 2 வகையான ஈஸ்டர் எக் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஈஸ்டர் டெவில் நாளைக்கு பண்ணுவேன், எக் டெவில் பண்ணுவேன். ஓகே, ஸோ 2 வகையான ஈஸ்டர் எக். இன்றைக்கி நம்ம பிக்கிள்டு எக்கும், அதுக்கு பிறகு வந்து இந்த நெஸ்ட்டில், அது நெஸ்ட்னா என்னது சொல்லுங்க? கூட்டில் வந்து அப்படி எக் இருக்கிறது அது ஒன்று, அது சாக்லேட்டில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த பிக்கிள்டு எக்கில் பண்ணலாம். ஓகே, இந்த நெஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் சாஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. இதை மெல்ட் பண்ணுற. ஆமாம், இதுதான் மெத்தடு. அதுக்கு கொஞ்சம் பட்டர். ஓகே மக்களே, சூப்பராக இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டபுள் பாயிலிங் மாதிரில, இது கொஞ்சம் நேரம் ஆகணும் இது வர்றதுக்கு. கேட்டிங்களா ஆண்டா? இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸை போட்டுருவோம். ஓகே, இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இங்கே பார்த்தியா அம்மா என்ன பண்ணுறேன்னு பார்த்தியா? அங்கே ஆண்டன் பெரிய பயில் ஆகிட்டான் பாருங்கள். ஆண்டன் உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கேன் அம்மா. நீ இதில் வச்சுட்டு இது மினி எக்ஸ் இருக்குல்ல, மினி எக்ஸ் எல்லாம் கோல்டு எக்ஸாக மாற்றணும் நீ. அவனுக்கு வேலை. அவனுக்கு பெயிண்ட் அடிக்கணும். நம்ம பெயிண்ட் அடிக்கணும், நல்லா ஸ்ப்ரே பண்ணணுங்க. சூப்பராக இருக்குது பாரு. இங்கே 1 2 உடஞ்சி கிடக்குங்காரு. ஷார்ட் பாரு. இது எப்படி இருக்கு? இது கேட்பரிஸ் எக், கேட்பரியோட எக், அதனால நல்ல டேஸ்டா. எத்தனை வாங்குன? 2 வாங்கினேன். ஓகே, சூப்பரா இருக்கா? நேரம் ஆகாது. குக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவா? ஆஃப் பண்ணிருங்க. அடி பாப்போம். இதுல சாக்லேட் நல்லா டேஸ்டா இருக்குடா. எக் லேடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இவனா ஓட்டு வேலையே செய்யுச்சுன்னா பக்கத்துல வச்சாடி, இவ்வளவு தூரத்துல அடிச்சேன்னா ஸ்ப்ரே போயிடும். We make இது what you making? இது நெஸ்ட் எக் இந்த நெஸ்ட் பார்த்துருக்கல உங்க ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்லாம் கொடுப்பாங்கல்ல, நெஸ்ட்டுக்குள்ள எக் வச்சு கொடுப்பாங்கல்லடா. ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் கிறிஸ்பி. ஓகே, ஸோ ரைஸ் கிறிஸ்பின்னு சொல்லி இது கடையில் கிடைக்கும். ஓகே, ஊர்லெல்லாம் கிடைக்குது. இது அதில் போட்டு இதை நல்லா குழப்பணும். நம்ம பொரி உருண்டை பண்ணுறேன் அப்படி தான். இன்னும் கொஞ்சம் போட்டு. ஓகே, ரொம்ப ஈஸி இந்த ஈஸ்டர் நெஸ்ட்டில் எப்படி எக் பண்ணுறது. கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கணும், அப்போ தான் அது ஒட்டி பிடிச்சி நிற்கும். முட்டை தூக்கி வை. டடா, சூப்பராக நம்மளுடைய ஈஸ்டர் எக் ரெடி ஆயிடுச்சு. இது எக்குனாலே வந்து என்ன முட்டையிலேருந்து உயிர் பிறக்கும் அப்படி தானே. ஸோ அதனால வந்து அதான் ஈஸ்டர், அதுதான் புது ஹோப். எல்லாருக்கும் பழைய எல்லாம் போய் எல்லாம் இந்த பிடிச்ச பிரச்சனை தொடர்ந்து அடித்து வந்துக்கிட்டே இருக்கும்ல பிரச்சனைகள், அது எல்லாம் இன்றைக்கி போய் இன்றைக்கி சூப்பராக வந்து முட்டையிலேருந்து எப்படி வந்து ஒரு உயிர் வெளியே வருமோ அதை மாதிரி நம்ம வாழ்க்கையை மாறும் மக்களே, மாறிடுச்சுது. சூப்பர் அடிப்படை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுறணும், அது நல்லா அழகாக இருந்து ஆயிரும். அடுத்த எக்கை பாருங்க. அடுத்த எக்கை நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மயங்கிடுவீங்க. கேட்டிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல் எக். இது வந்து பிக்கிள்டு எக். ஓகே, அதுக்கு நம்ம பீட்ரூட் வாங்கிக்கணும். இங்கே இது மாதிரி பீட்ரூட் கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃப்ரெஷ் பீட்ரூட்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிக்கிள்டு எக் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கும். இது வந்து குக்டு எக்கு தான், இதுதான். ஓகே, ஸோ தண்ணியெல்லாம் வெளியில் போயிடக்கூடாது. ரெட் ஒயின் வினிகர் இல்லைன்னா சாதாரண வினிகரை நீங்கள் ஒயிட் வினிகரை நீங்கள் ஊற்றலாம். இதுனா கொஞ்சம் கலர் உங்களுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் சுகர் போட்டுக்கணும், அந்த கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கேட்டிங்களா? போட்டு அது வெந்து வரட்டி நீ நல்லா அந்த ஜூஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஆமாம், ஜூஸ் எடுக்கணும். பட் அது கொஞ்சம் மணமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ஆனி சீடு, அதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டால் கொஞ்சம் நமக்கு ஸ்பைஸாக நல்லா கிடைக்கும். கேட்டிங்களா? இதில் உங்களுக்கு இது வத்தல் வேணாலும் முழு வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அது அந்த இதை சாப்பிடும்போது ஸ்பைஸாக இருக்கும். அப்போ ஒரு வத்தலையும் போட்டு விட்டுறவா? ஒரு வத்தலை சும்மா அப்படி போடுங்க. சமையல் எத்தனை வகையான சமையல் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் சோக் ஆயிரும், தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். ஓகே, இப்பவுமே விட்டு வச்சா நல்லதுதான் நினைக்கிறீங்களா? தண்ணி வற்றி போயிடும். ஓகே, அது உறிஞ்சிரும். அந்த பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஆறட்டுன்னு ஆறின பிறகு இதில் வேணால் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணின்னு மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ இங்கே வந்து பூண்டு வந்து வெட்டிட்டு இருக்கேன். பூண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, என்னது லேம்பு வந்து இப்போ மேரினேட் பண்ணி நான் வச்சிருவேன். வச்சுட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழும்பிடணும். 5 மணிக்கு எழும்பி அதை வந்து ஒரு பரட்டி அதுக்கு பிறகு ஓவனில் 3 மணிக்கூர் வைக்கணும். மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி தான் அந்த ப்ராசஸ். கேட்டிங்களா? அது அப்படி வச்சு அப்படி சூப்பராக வரும். ஓகே, அது இப்போ அதுக்கான ஆயத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். கொஞ்சம் சீரகம். இங்கிலீஷ் ஐட்டத்தில் சீரகமா? ஆமாம். கார்டன் ராம்ஸே போட சொல்லியிருக்காரு. சீரகம் போடாமல் நீங்கள் வந்து லேம்பு வைக்காங்க, நான் உங்கள் வீடுகளில் வந்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. கார்டன் ராம்ஸிங்கிறவர் இங்கே உள்ள ஒரு செஃப். ஓகே, இங்கே உள்ள உலகத்துக்கு ஒரு பெரிய செஃப். அவர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ரொம்ப இடிக்க வேண்டாம். இது அந்த ஃப்ளேவரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக இடிச்சா போதும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த மருத்துவ குணங்கள் சீரகத்துக்கு, அதுதான் இங்கிலீஷ்காரே பார்த்து போடுங்கப்பாங்கிறாரு. ஸோ இந்த இறைச்சி இப்போ நான் இவ்வளோத்தையும் அப்படியே வைக்க போகிறேன். கேட்டிங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. லெக் ஆஃப் லேம்பு. ஓகே, இப்போ இது நம்ம வைக்கும்போதே இது ஃபுல்லாகவே வச்சு நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருந்தோன்னு வைங்க, அது சரி வராது. ஓகே, இதை லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுடைய கால். ஓகே, லெக் ஆஃப் லேம்பு. இது வந்து அந்த இங்கிலீஷ்கார் கடையில் பிச்சர் கடையில் கொடுக்கும்போது அப்படி பொண்ணை கொடுத்தாரு. ஐயோ, எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அங்கே ஆளுங்க வரிசையில் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி தான் வாங்குறாங்க. ஆமாம், இதெல்லாமே இப்போ கிறிஸ்மஸுக்கு நம்ம எப்படி வந்து வான்கோழி ஆர்டர் பண்ணுவாங்களோ, அதாவது இந்த டர்க்கி ஆர்டர் பண்ணி 2-3 மாதத்துக்கு முன்னே ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். நம்ம ஈஸ்டருக்கும் லேம்பு ஆடு வந்து ஏற்கனவே வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகே, ஓட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பூண்டு வதக்கிறதுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ஐட்டங்களை குத்தி ஏற்றிடலாம். ஓகே, நம்ம இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கறி வகைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வதக்கி அப்படி போடுவோம். இது அப்படி இல்லை, உள்ளேருந்தே வேகுது. கேட்டிங்களா? இது ஆக்சுவலி இங்கிலீஷ் முறை கிடையாது. இங்கிலீஷ்காரங்க நிறைய சாப்பிடுவாங்க. பட் இது கிரீக் முறை. ஓகே, நான் இப்போ படிட்டு இருக்கிறது கிரீக் முறை. எதெல்லாம் பட வேண்டியதாக இருக்குது லைஃப்பில் நினைக்காங்க. நல்லா சாப்பிடணும்னா இந்த மாதிரி தான் சாப்பிடணும். 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கில் இருந்தால் தான் அது உள்ளெல்லாம் போய் வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள மேலே மட்டும் இல்லை, சைட்லேயும் வைக்கணும். ஆமாம், சைட்லேயும் வைக்கணும். உள்ள நல்லா ஃபுல்லாக போகணும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கணும். கேட்டிங்களா? இனி பார்த்தீங்கன்னா கறி அப்படியே மாற்றி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பூண்டு உரிக்கவா? பார்ப்போம். லேம்பு இது
மேய்ச்சல் நிலத்தில் அப்படியே பசுமையாக அப்படி சாப்பிட்டு கீப்பிட்டு வளர்ந்து சொகுசாக ஆரோக்கியமாக வளர்ந்த ஆடு. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். திண்டுக்கல்ல வளர்கிற ஆட்டுக்கு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஆமாம், அதுக்கு பிரியாணின்னா அதுதான். அதுபோல் இப்படிப்பட்ட ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஆடுகள் டேஸ்ட்டு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதில் உப்பு கேட்டிங்களா? உப்பு என்ன கேட்டால் கொஞ்சம் தாராளமாக போடணும். பெப்பர். ஏய் சீரகம் பிடிச்சியோ? ஓகே, அப்போ தானே அந்த இது வரும். இதில் வந்து ஆரிகானோ பாருங்க, ஆரிகானோ இது ஒரு வகையான ஹெர்பு, இங்கிலீஷ் ஹெர்பு. ஆமாம் ஆமாம், ஆரிகானோ நம்ம உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம், இதில் கொஞ்சம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். இப்படி ஒவ்வொரு சைடாக நீங்கள் பண்ணணும். ஆரிகானோலாம் உள்ளே போகிற மாதிரி. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல ஃபாயில் போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லைன்னா ஏதாவது நல்ல கொஞ்சம் குளிரான இடத்துல வச்சா போதும். நாளை காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு இது அவனுக்குள்ளே ஏறணும். அப்போ தான் நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு கேட்டிங்களா. இது இவ்வளோ நாளைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இது இவ்வளோத்தையும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வரக்கூடியதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இது பேக் பண்ணி க்ளீனாக வச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ அல்லது போகிற இடத்துக்கு போயிடும். ஓகே, ஸோ அடுத்த பாருங்க முட்டை. நம்ம வந்து பிக்கிள் டேக் பண்ண போகிறோம். ஸோ பிக்கிள் டேக்கு முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த முட்டையை தூக்கி அப்படியே பாட்டிலில் போட்டுடலாம். ஓகே, நம்ம பண்ண அந்த பீட்ரூட் இது. ஓகே, இதில் லைட்டாக உப்பு போடணும்னு சொன்னோம்ல. இது வந்து மூடி வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே வெளியே வச்சிடலாம். பிக்கிள் டேக் ரெடி ஆயிடுச்சு இது. ஓகே, அடுத்து வந்து எனக்கு இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணும். ஓகே, ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு அடுத்து வந்து ப்ரௌனி பண்ணி வைக்கணும். ப்ரௌனி பண்ணி வச்சுட்டா இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாளை காலையில் எடுத்து நாளைக்கு வந்து காலையில் டெவில்ட் எக், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல மேனேஸ்லாம் போட்டு எடுத்து சூப்பராக இருக்கும். அது ஒன்று பண்ணுறேன். ஓகே, ஆகப்பாடம் பகலமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரௌனி செஞ்சுட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே ப்ரௌனி பிஞ்சிருச்சுது. இங்கே பாருங்க, நாளைக்குள்ள ப்ரௌனி இங்கே ஒரு ஆளுக்கு இன்றைக்கே ப்ரௌனி சாஃப்ட் அண்ட் நைஸாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து அதுக்கு 2 நாளே ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய நெஸ்ட்டு. நான் ஒன்றை ஜஸ்ட் எடுத்து காணிக்கிறேன். இப்படி தான் வரும், நல்லா ஒட்டிடுச்சு. இப்படி தான் வரும். இதுதான் உங்களுக்கு ஈஸ்டர் எக் நெஸ்ட். நாளைக்கு தான் காணிக்கின்றது எனக்கே பொறுக்கலை. எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நெஸ்ட்டில் ஈஸ்டர் எக் இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக எடுக்கலாம். ஓகே ஓகே, நாளை காலை எழும்பி 5 மணிக்கே எழும்பி இதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நாளைக்கு வரும். இந்த ஈஸ்டர் எல்லாருக்கும் நல்ல சிறப்பான ஈஸ்டராட்டு, நல்ல சூப்பரான ஈஸ்டராட்டு, புது வாழ்வு, என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் போய் நல்ல சூப்பரான ஈஸ்டராட்டு அமைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிடுங்க. ஹாப்பி ஈஸ்டர். இன்னைக்கு எல்லாம் கொண்டாடுவீங்க. நாங்கள் இந்த வீடியோ வரும்போது எல்லாத்துக்கும் ஈஸ்டர் ஒரு நாள் வாழ்த்துக்கள். உயிர்த்த இயேசுவின் நல்ல ஆசீர்வாதங்கள். ஓகே.